ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வளையல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கடாய் பேங்கிள். இதோட ப்ரைஸ் என்னென்னா 100 ருபீஸ். ஒரு வளையல் வந்து 100 ரூபான்னு வாங்கினேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பட் இந்த இடம் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஏதோ மாதிரி இருக்குது. பட் ஆனால் வளையல் பார்க்குறதுக்கு டோட்டலாக சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டிசைன் தான் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க கோல்டு மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ண கோல்டு பேங்கிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பேங்கிள் வந்து இருக்குது. அடுத்த பேங்கிள், இது 2 பேங்கிள் வாங்கியிருக்கேன் சரிங்களா. 2 பேங்கிள் வந்து 200 ரூபா ஒர்த்து தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள். இதோட டிசைன் பாருங்கள், ரொம்ப சூப்பர்வான ஒரு டிசைன். ரொம்பவே அழகாக இருக்குது. இது பார்க்க அப்படியே ஒரு கோல்டு பேங்கிளுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு கோல்டு பேங்கிள் மாதிரியே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னா 4 வளையல் வந்து 890க்கு வாங்கினேன், 890 ரூபா. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதில் இது ஒரு 2 வளையலும், இது ஒரு 2 வளையல், இந்த 2 சேர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் அப்படியே ஒரு கோல்டு மாதிரியே இருக்குது. ஒரு கோல்டு பேங்கிள் நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அந்த லுக்கு தான் இந்த பேங்கிள்லேயும் இருக்குது சரிங்களா. இந்த 4மே போடும்போது லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி 4 சேர்த்து 890க்கு வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் அது நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கோல்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன், குறைஞ்ச வளையலுக்கும் இதுக்கும் உள்ளது. இதோட டிசைன் அண்டு அதை பார்க்குறதுக்கும் சரி, எல்லாமே பார்க்க ஒரு கோல்டு மாதிரியே இருக்குது. இந்த வளையலை பார்த்திங்கன்னா தெரியும், சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளையல் வந்து நான் வந்து 250ன்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சிக்காக பக்கத்து கடையில் வாங்கினேன். இது வந்து பார்க்குறதுக்கு அந்த சைடெல்லாம் பாருங்கள், இது வந்து ஒரு கோல்டு மாதிரியெல்லாம் இல்லை, அது ஒரு ஃபேன்சி வளையல் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் இதோட யூசேஜ் வந்து 2 நாள் தான். இந்த பாருங்கள், இந்த சைடெல்லாம் பாருங்கள், 2 நாள் தான் போட்டிருக்கேன். இந்த சைடெல்லாம் அப்படியே வெளுத்து போயிடுச்சு. உள் பக்கம் பார்த்தாலே தெரியுதா, நல்லாவே வெளுத்துட்டு. இதுவும் அதுக்கு கூட வாங்கின இன்னொரு 2 பேங்கிள் தான். இது வந்து வெளுக்கலை, ஏன்னா இதை நான் ரொம்ப யூஸ் பண்ணலை. அந்த அர்ஜென்ட்டுக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் வெளியே போட்டுட்டு அப்படியே கழட்டி வச்சுட்டு, அதனால் இதில் வந்து வெளுக்கலை. பட் 2 டேஸ் தண்ணியெல்லாம் பட்ட இந்த வளையல் வந்து அப்படியே வெளுத்து போயிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 4 சேர்த்து 500. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ப்ரெட்டியாக அப்படியே ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் சீக்கிரமாகவே வெளுத்து போச்சுன்னா நம்மளுக்கு யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியான டேஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து காசு தான் வேஸ்ட்டாக போகும். பட் இது வந்து அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா இருக்குது. இது வந்து யூடியூப்பில் இருந்தால் வாங்கியிருந்தேன். இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா சையத் அலி பாத்திமா கோல்டன் கவரிங், அந்த ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்தால் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி அவங்க கடையில் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நேரில் போக, சென்னை தான், நேரில் போக முடிஞ்சவங்க போய் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி ஃபோனில் கூட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட பேஜில் போய் பாருங்கள், சையத் அலி பாத்திமா கோல்டன் கவரிங், ஓகேங்களா. இதுவுமே நல்லாயிருக்கு. இதுவும் அவங்க பேஜில் இருந்தால் இதுவும் 100 ருபீஸ்ன்னு கொடுத்தாங்க. 2 வாங்கியிருந்தேன். இதை பாருங்கள், போட்டிருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குது.
இது 2 பேங்கிள் வந்து 200. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.